ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கு இருந்தது என்ன குழந்த அக்காவுக்கு வந்து சிசேரிங்க நார்மலா அப்படின்னு எல்லாமே கேட்டீங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் டிஸ்சார்ஜ் பண்ண போய்க்கிறேன். கார் எடுத்துகிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நானும் அவங்களும் சேர்ந்து சொல்கிறோம் எல்லா விஷயங்களும். அதில் தான் எனக்கும் திருப்தியாக இருக்கும், அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். நான் மட்டும் சொல்ல முடியாதுல்ல, அதனால தான் நான் இன்னும் சொல்லலை. சிசேரிங்க நார்மலாக பேபி என்ன பேபி அப்படின்றதையும் நான் போய் அவங்கள ஆஸ்பத்திரியிலேருந்து இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். போயிட்டு உங்களுக்கு நான் எல்லாம் அப்டேட் பண்ணேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போய்க்கிருக்கோம். நீங்க முகத்தை காட்டாதீங்கன்னா நீங்களும் காட்டுறீங்க. ஏன் சார் இப்ப காட்டக்கூடாதுல்ல? முகத்தை வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு நாள் நல்ல நாள் தான் உள்ள போ. கையை பார்த்து காலை கையை விடணும். அது வந்து கால் கண்ணிலே வச்சுட்டு பாப்பாவா? ரோஸ் இங்க பாரு. ரோஸ் இங்க வா. அது அவங்க கூப்பிடாது. இங்க வா ரோசி. இந்த பாப்பா பாரு. பாப்பா பாரு ரோசி. பாப்பா வடி கேட்ட மாதிரி பாப்பா வந்துருச்சுல. ரோசி போய் பாப்பா பாரு. போ. அங்க பாரு பாப்பாவை பாரு. போ ரோசி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நாங்கள் ஆன்சர் பண்ண போகிறோம். அதாவது என்னென்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா, சரிங்க நார்மலான்னு கேட்டீங்க, அப்புறம் என்ன குழந்தை பாயா கேளான்னு கேட்டீங்க, அதுக்கு அப்புறம் எப்போ அட்மிட் பண்ணீங்க, எப்போ டெலிவரி ஆச்சு, இதெல்லாம் கேட்டீங்க. இதுக்கானது தான் நாங்கள் இன்னைக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி தனியாக நான் போட முடியாது, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அதனால் அவங்க வந்து சேர்ந்து போட்டால் தான் நல்லா இருக்கும்னு வீடியோ எத்தனை நாளாக போடல, 1 வீக் ஆச்சு. இன்றைக்கி தான் போட போகிறோம். இன்றைக்கி தான் எடுக்கிறோம். இன்றைக்கி எடிட் பண்ணி இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் எப்படினாலும் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவேன். பார்த்தீங்கன்னா நார்மலாக என்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனோம்? 30ஆந்தேதி செக்அப் போனாங்க. நார்மலாக ஜிஹெச் செக்அப் போனாங்க. இங்கே திருப்புறம் மண்டலத்தில் அங்கே போனோடனே அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீர் சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வெளியே வேணா எடுத்துக்குவாங்க, ஸ்கேன் எடுத்துக்குவாங்க அப்படின்னா திரும்பவும் சேர்ந்து வெளியே போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு திருப்பி இங்கே வந்துட்டாங்க. திருப்பம் அங்கேயும் நீர் சத்து கம்மியாக இருக்குன்னு சொல்லவுமே இங்கே என்ன சொல்லிட்டாங்க, பாப்பா வெயிட் கூட இருக்குது, சிசரிங்க தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. சிசரிங் பண்ணணுன்னே உங்களுக்கு ஒரே பயம், அப்படியே அழுதுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல அவங்க சொல்லட்டும். என்ன சொல்ல அதான் திடீர்னு சிசேரியன் சொன்னவும் ஒரே அழுக. ஃபோன் பண்ணியும் எடுக்கவே இல்லை, அப்படியே சார் ஒழியான்ட்டாங்க. என் ஃபோனே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சும் நான் கேட்குறதுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கேன், பேசவே மாட்டேன்றாங்க, அழுதுகிட்டே இருக்கு. உடனே நான் ஆஃபீஸ் வந்து டக்குன்னு வந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் வரவும் பார்த்தா அழுதுகிட்டு வந்துருந்துச்சு. ஏன் இப்படி அழுகிறாங்க, பயமாக இருக்குது அப்படின்னு. பொண்ணுங்களில் வா எல்லாம் சரியாயிருக்கும் அப்படின்னும்
மறுநாள் காலைல ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க, சி செக்ஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலைல 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள விட்டாங்க. சரிட்டு நைட்டு இங்கே அட்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் அங்கே தான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம். காலைல 8 மணிக்கு நான் 5 மணிக்கு அந்த கோயிலுக்குன்னு போயிட்டு 8 மணிக்கு வந்து உட்காந்தா 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 10 மணி ஆயிடுச்சு. நான் உள்ளே கூட்டு போகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு 6 மணிலேருந்து 7 மணி வரை 8 மணி வரை இவங்க பக்கத்துலேயே தான் இருந்து பேசிட்டு அப்புறம் தான் போனேன் வெளியே. அப்புறம் 10 மணிக்கு 10:30க்கு உள்ளே போனாங்கன்னு நினைக்கிறேன். 10 மணி 10:30க்கு உள்ளே போனாங்க. உள்ளே போனோடனே 10:39க்கு பேபி பிறந்துச்சு. எடுத்துட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு இவங்க வந்து கத்துனாங்க, துணி கொடுக்க மாட்டோம் எல்லாம் துணி கொடுத்துட்டு அப்படியே ஷாக்காகி நின்றுட்டு இருந்தேன். அப்படியே சின்ன பேபியை வெளியே கொண்டு வந்தாங்க. வெளியே கொண்டு வரவும் அப்புறம் நான் கேட்டது அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் பேபிக்கிட்டே போனேன். போய் இது பேபி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் என்னை வந்து அங்கே கையெழுத்து போட இருப்ப நான் கூப்பிட போயிட்டாங்க. இவங்க வெளியே வந்த நேரம் நான் இல்லை பார்க்கல. பார்த்தா எனக்கு உள்ளே என்ன பேபின்னே சொல்லவே இல்லை. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எதுவுமே சொல்லவே இல்லை. வெளியே வந்தோன்னு தான் சொன்னாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியும் என்ன பேபின்னு. அதுவும் நான் போய் காட்டுவேன். அது வீடியோவில் பார்த்துருக்கீங்க. அவன் நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு வாங்கினோடனே அதுக்கு தான் காட்டுவேன் அப்படின்னு காமிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. ஒரு ரொம்ப பயம் எனக்குலாம் சொல்ல முடியல, வார்த்தையால் சொல்ல முடியல. நான் அப்படி ஒரு இதில் இருந்தேன். ஆனால் எல்லோரும் மாதிரி அப்படி நார்மலாக இருக்க மாதிரி இருந்துட்டு வந்தோடனே ரொம்ப ஹாப்பி. பேபியும் வந்துடுச்சு, ரொம்ப இதாக இருந்துச்சு. அதே மாதிரி என்ன பேபின்னு கேட்டீங்க, எங்களுக்கு வந்து கேர்ள் பேபி பிறந்திருக்கு. மகாலட்சுமி தேவதை எனக்கு கேர்ள் பேபி பிறந்திருக்கு. அதே மாதிரி என்ன பேர் சூஸ் பண்ணலான்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம்னா கா கி கு கே இதில் தான் வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பேர் நேமு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதை பார்க்குறோம். எங்களுக்கும் பிடிச்சிருந்தா அது கண்டிப்பாக நாங்கள் வைக்கிறோம். அடுத்து அப்புறம் அங்கே 7 நாள் இருந்தோம் ஹாஸ்பிட்டல். 6 நாள். வெள்ளிக்கிழமை ஆப்ரேஷன் நடந்துச்சு. புதன்கிழமை வந்தோம். புதன்கிழமை டிஸ்சார்ஜ் ஆகி இங்கே வீட்டுக்கு வந்தோம். அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அப்பாவும் நல்லா இருக்காங்க. அவங்களும் இப்போ நல்லா குளிராகி நல்லா இருக்காங்க. அப்பா நல்லா முடியும், நல்லா கருதுன்னு இருந்துச்சு. ஃபோட்டோஸு ஃபோட்டோ வீடியோஸு கண்டிப்பாக இனிமேல் கொஞ்ச நாள் ஆகட்டும், டிஸ்டி எதுவும் பண்ணக்கூடாதுன்றதாண்டி நான் எதுவும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கணும். கண்டிப்பாக அடுத்ததில் போடுவோம். நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுவோம். அவங்க கன்சியூவாக இருந்தாலே எந்த வீடியோவுமே எங்களால் எடுக்க முடியல. நிறையா வீடியோ அவங்கள வச்சு எடுக்கிறதுக்குள்ள நான் படாத பாடுபடுவேன். அது ஒரு டேக் எடுக்கிறதுக்குள்ள அப்படியே இதாகி இனிமேல் கண்டினியூஸாக போடுவோம். அவங்க வீட்டில் இதில் இருக்காங்க, பார்த்துக்கிற ஆள் இருக்காங்க. இந்த வீடியோ அவங்க தான் பார்த்துருக்காங்க. ஒரு 3 மாதத்துக்கு இங்கே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அங்கேயும் பார்த்துக்கிறதுக்கு அம்மா அவங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாம் அவ்வளோட இருக்காங்க, அவ்வளோ பேர். அதே மாதிரி பிறந்தவொடனே வந்து பார்க்க வந்த எல்லாத்துக்குமே நிறைய பேர் கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க, ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க, அப்புறம் மணி கொடுத்தாங்க. இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் பாதி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர முடியல. அவங்களும் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்னா பாப்பாவுக்கு நேம் ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம். நேம் ஃபங்க்ஷன் வைக்கன்றது அடுத்த வெளியில் கண்டிப்பாக வைக்கிறோம். நேம் ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக 30 சென்ட் தான் வைக்கணும். 30 சென்ட் எங்கள் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீக்லி சிம்பிளாக வைக்கிற மாதிரி நாங்கள் யோசிச்சிருக்கோம். அவங்க ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி, அப்புறம் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு வச்சுருக்கோம். அடுத்த வீடியோவில் இன்னும் கண்டிப்பாக வரும். ஓகே, நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டோம். கேள்வி பிறந்திருக்கு. உங்களுக்கு சி செக்ஷன் தான் ஆப்ரேஷனில் 31ஆம் பாப்பா பிறந்தாங்க. ஓகே, பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.